ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஓகேவா, நம்ம இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வீடியோ, அதாவது நம்ம எக்ஸாம் எழுதி ஒரு 1.5 மந்த் ஆகிட்டு. ஓகேவா, கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் நம்ம என்ன கட் ஆஃப் வரும், எந்த ஸ்கோர் எடுத்தால் எனக்கு சேஃபு, நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் சேஃபு, என்ன கவுன்சிலிங் கூடுவாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தால் ஓகே நான் வந்துட்டு கொஞ்சம் பேக்கில் இருக்கேனா, இல்லைனா பார்டரில் இருக்கிறேனா, இல்லைனா சேஃப் ஜோனில் இருக்கிறேனா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா, நம்ம அதாவது ஒரு 4 கோடுக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதிகமான வேக்கன்சிஸ், தென் நம்மக்கிட்ட வந்த நம்ம கூகுள் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் அதோட ஆன்சர்ஸ் கீ நம்ம வீடியோ போட்டோம். அந்த ஆன்சர்ஸ் கீ வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீயை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்தோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி, அதாவது எங்ககிட்ட வந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நாங்கள் எந்த அனலைசிஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்துட்டு ஜிஎஸ் முடித்தோன்னே நம்ம சொன்னோம், நம்மளுக்கு வந்து ஜிஎஸ் முடித்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ரஃபாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஒரு சம்திங் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுனது ஒரு 15,000 பீப்புள் தான் நம்மளுக்கு எழுதியிருந்தாங்க. ஓகேவா, நம்ம அதுலேருந்து ரஃபாக நம்ம கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ வருது, ஒரு 25 சிவில், அந்த அதர் பீப்புள்ஸ் ஒரு 25 இந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லா ட்ரேடுமே பேசிக்காக எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 8,000 to ஒரு 12,000 பேர் அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது நம்ம மெக்கானிக்கல் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு 8,000 to ஒரு 10,000 தான் எல்லா கோடுமே எழுதியிருப்பாங்க பேசிக்காக. நம்ம வந்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதாவது நம்மளுக்கு எவ்வளோ டேட்டா வந்திருக்குன்னா, அதாவது ஒரு 80 to ஒரு 120. அதாவது இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன், நம்ம வந்து என்னது இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், தென் நம்ம என்னது சிஎன்சி, இதுக்கெலாம் நம்ம வந்துட்டு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தோம். இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ இது வந்துருந்துன்னா ஒரு 18 to 120 தான் வந்திருந்து. அதாவது நம்ம எழுதினவங்கலேருந்து நம்மளுக்கு வந்த டேட்டா எவ்வளோனா சம்திங் ஒரு 1.some% தான். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி அது தென் எனக்கு என்னது இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி தென் எனக்கு என்னது, அதாவது ஒரே ஆள் எனக்கு என்னது எல்லா ட்ரேடுக்குமே எழுதியிருப்பாங்க. அந்த ஒரே ஆள் எல்லா ட்ரேடுக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருந்தா ஒரு ஆளுக்கு ஒரு வேலை தான் எடுக்க முடியும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 ட்ரேடில் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஸ்கோர் என்னவாயிரும், நெக்ஸ்ட்டு உள்ள பர்சன்ஸுக்கு அது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கட் ஆஃப் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்த டேட்டா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஒரு சிலர் வந்துட்டு அதிகமாக மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளால் ரிலேபிளாக இல்லை. ஏன்னா வந்துட்டு ஓகே இவ்வளோலாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ டஃப்னஸாக ஈஸியாக மாட்ரேட்டாக அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் ஆஃப் அதை பேஸ் பண்ணி ஓகே, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேபிள் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போடுறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் நம்மளுக்கு என்னென்னலாம் டெக்னிக்கலில், அதாவது நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எல்லாமே கொஸ்டின்ஸை தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேவா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டால் நம்ம வந்து சேஃப் ஜோன் அப்படிங்கிறது. ஓகேவா, நம்ம வந்து மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு 300 மார்க்ஸு, கொஸ்டின்ஸ்னு பார்த்தா எவ்வளோ 200 கொஸ்டின்ஸு. இதே ஜென்ரல் ஸ்டடீஸில் எனக்கு என்னது 100 கொஸ்டின்ஸ், அதாவது 200 மார்க்ஸ் நம்ம எழுதியிருப்போம். 100 வந்து எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு போயிடும். ஓகேவா, அது வந்து எனக்கு வந்து அது வந்து ஜஸ்ட்டு ஒரு குவாலிஃபைங் மார்க் தான். அதனால் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 100 மார்க்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அதை நம்ம 1.5 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஈச் கொஸ்டின்ஸ் ஒரு 150 மார்க்ஸ் கிடைக்குது. டோட்டலாக 450 மார்க்ஸ். ஓகேவா, நம்ம பார்க்கக்கூடிய கட் ஆஃப்ஸ் எல்லாமே நம்ம என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கிறோம். ஓகேவா, அதாவது இதில் எனக்கு நம்பர்ஸாக கொடுத்துருக்கிறது எல்லாமே எனக்கு என்னது கொஸ்டின்ஸு. ஓகேவா, இதுதான்ப்பா ஒர்க் ஷாப் கால்குலேஷனோட கட் ஆஃப். ஓகேவா, அதாவது நம்மளுக்கு வந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்த டேட்டாவில் டாப் மார்க்குங்கிறது ஒரு 150 வந்திருக்குது. ஓகேவா, அதில் வந்து வேக்கன்சிங்கும் போது எனக்கு என்னது ஒரு 41 வேக்கன்சி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி நம்மளுக்கு வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா,
அதாவது எனக்கு ஜென்ரலில் எனக்கு எத்தனை இருக்கலாம் 255 ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு இருக்கலாம் ஓகேவா. அதாவது இந்த டாலரன்ஸ் வந்து எனக்கு என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் எனக்கு 250 சாரி 260 எனக்கு இருக்கலாம். அதே டைமில் எனக்கு என்னது 250 கூட இருக்கலாம் ஓகேவா. அதுதான் எனக்கு என்னது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ணுது ஓகேவா. நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஸ்கோர் வச்சுருப்பாங்க, ஆனால் நம்மகிட்ட வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க மேபி ஓகேவா. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் ஒரு டாலரன்ஸ் கொடுக்குறது ஓகேவா. நெக்ஸ்ட் எனக்கு என்னது பிசி ஜென்ரல் ஓகேவா. இந்த பிசி ஜென்ரல் எனக்கு என்னது 250 ஓகேவா 250. இதில் நீங்கள் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மார்க்ஸ், ஒரு 5 to 8 மார்க்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் ஓகேவா. அதாவது லெஸ் தென் 5 to 8 மார்க்ஸு ஓகேவா. நெக்ஸ்ட் எனக்கு என்னது எம்பிசி எவ்வளவு 245 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்க்ரீஸும் 5 இன்க்ரீஸும் ஆகலாம் 5 டிக்ரீஸும் ஆகலாம் ஓகேவா. இதே நீங்கள் எஸ்சி ஜென்ரல்னால் எனக்கு என்னது ஒரு 240 இருக்கலாம் ஓகேவா. ஒரு 240 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். எஸ்சிஏ ஓகேவா, அது எனக்கு எத்தனை 235 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 எனக்கு இருக்கலாம் ஓகேவா. இதான் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இருக்கிற நம்மளுக்கு வந்து ஒர்க் ஷாப் கால்குலேஷனில் அதாவது காம்படிஷன்ஸ் கொஞ்சம் ஹை தான் கம்பேர் டு அதாவது அதர் ட்ரேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒர்க் ஷாப் கால்குலேஷன் எனக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் ஹை தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்மோ உமன்ஸோ, அதாவது உமன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம ஜென்ரலுக்கு சொல்லிட்டோம், இப்போ பிசியில் ஜென்ரல் நம்ம சொல்லிட்டோம். அதில் இருக்கக்கூடிய உமனுக்கு நீங்கள் பார்க்கும்போது அதிலேருந்து ஒரு 10 மார்க்ஸ், ஒரு 10 to 8 மார்க்ஸ் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒரு வேரியேஷன் இருக்கும் ஓகே. நம்ம ஜென்ரலுக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் அதை வந்துட்டு அதுக்கு அடுத்த வரதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்காங்க ஓகே. நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ரலை மட்டும்தான் சொல்கிறோம், கம்யூனியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் மார்க்ஸை சொல்கிறோம். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்னா நான் அப்போ இவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கிறேன், இப்போ ஃபீமேல் உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக திங்க் பண்ணிக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டுப்பா சிஎன்சி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ஓகேவா. எனக்கு ரோபோட்டிக்ஸுக்கு கட் ஆஃப் பாருங்கள், நம்மளுக்கு வந்த சர்வே படி டாப் மார்க் எத்தனை 240 மார்க் மீன்ஸ் டாப் கொஸ்டின்ஸ். இதில் எனக்கு என்னதான் நான் மென்ஷன் பண்ணுறேன், நான் சொல்லிட்டேன் கொஸ்டின்ஸ் ஓகேவா. எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறாங்கிறது தான் ஓகேவா. இதுவுமே எனக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன் எனக்கு என்னது சேஃப் ஜோன் ஓகேவா. அதாவது இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம், எல்லாமே நல்லா ஓரளவு பெர்ஃபெக்டாக வந்திருக்குது, இதுவுமே பெர்ஃபெக்டாக வரும் நம்ம நம்புவோம் ஓகேவா. ஜென்ரல் எனக்கு எத்தனை 235 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். பிசி ஜென்ரல் எனக்கு என்னது 230 இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். எம்பிசி எனக்கு எத்தனை இருக்கலாம் 225 இருக்கலாம். எஸ்சிங்கும் போது எனக்கு எத்தனை 220 இருக்கலாம் ஓகேவா. எஸ்சிஏல எனக்கு எத்தனை 205 ஓகேவா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிசிஎம்மில் எனக்கு பிசியை விட ஒரு 10 மார்க்ஸ் கம்மியாக இருக்கலாம். பிசி உமன்ஸ்லங்கிற போது அதுலேருந்து எனக்கு ஒரு 10 மார்க்ஸ் கம்மியாக வரலாம். அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சேஃபான கொஸ்டின்ஸ் அதை மட்டும் தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் ஓகேவா. அதாவது நம்மளுக்கு வந்ததில் 240 கொஸ்டின்ஸ் டாப் மார்க் வந்திருக்குப்பா ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிஎன்சிப்பா ஓகேவா. சிஎன்சி ஓரளவு ஒரு மாடரேட்டாக தான் இருந்துச்சு, நம்மளுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ஓகேவா, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது. நம்மளுக்கு வந்த டாப் மார்க் எத்தனைனா அதாவது 220 வந்துச்சு ஓகேவா. 220 நம்மளுக்கு வேக்கன்சின்னு பார்க்கும்போது ஒரு 86 வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேவா. எனக்கு எத்தனை ஜென்ரல் கேட்டகிரியில் 225 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அதே மாதிரி பிசிங்கும் போது எனக்கு எத்தனை 220 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. எம்பிசியில் எனக்கு எத்தனைப்பா 215 ஓகேவா. இதே எனக்கு எஸ்சிங்கும் போது எனக்கு எத்தனை 210 கொஸ்டின்ஸ் நான் போட்டால் என்னது சேஃபர் சோனு. எஸ்சிஏன்னு எனக்கு எத்தனை 105 ஓகேவா. சரி 195 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. எனக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 நம்ம ஏன் கொடுக்குறோங்கிறத சொன்னோம். எனக்கு வந்து 5 மார்க் அதிகமாகவும் இருக்கலாம், 5 மார்க் கம்மியாகவும் இருக்கலாம் ஓகேவா. அதாவது இதில் இருக்கக்கூடியது நம்ம கொஸ்டின்ஸ் அதாவது மார்க்ஸ் சொல்லலை, கொஸ்டின்ஸ் தான் சொல்கிறோம் ஓகேவா. இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் சேஃபர் சோன் ஓகேவா. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க ஓகேவா. ஏன்னா நிறைய வேக்கண்ட்டு பிஎஸ்டிஎம் அது எல்லாமே நம்ம ஃபில் ஆகலைனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகேவா. நெக்ஸ்ட்டு
இதில் எனக்கு பாருங்கள் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்மேன் இது நம்மளுக்கு போத் மெக்கானிக்கல் அண்ட் சிவிலும் எழுதலாம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு வந்த டாப் மார்க் நம்மளுக்கு என்னது 219. ஓகேவா? வேக்கன்சி எத்தனை இருக்குது? ஒரு 46 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எனக்கு ஜென்ரல் கட் ஆஃப் எனக்கு எத்தனை 215 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். பிசி ஜென்ரல் எனக்கு எத்தனை 210 இருக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. எம்பிசி எனக்கு எத்தனை 208. ஓகேவா? இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு பிசி எனக்கு எத்தனை 205 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். எஸ்சிஏ எனக்கு எத்தனை 190 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். ஓகேவா? ஓகே, யாருமே ஓகே நம்ம இந்த மார்க் வந்து வரலாங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அஸ் பர் எங்களுக்கு கிடைச்ச டேட்டாஸ். ஓகேவா? எங்கள் டீம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நீங்கள் எல்லாமே நம்ம கூகுள், அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இதையுமே நீங்கள் ஃபில் பண்ணலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம், நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டா கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ராப்பராக கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா?